அதில் தப்பிப்பதற்கு உண்டான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த கடைசியா மீனராசியினுடைய கர்ம நட்சத்திரம் எதுன்னு பார்க்கலாம். மீனம் ராசி. யார் மீனராசியில பிறந்திருக்கீங்க? மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாருக்கு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி மீனராசியோட கர்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி. அதாவது இது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அதாவது பசுக்களை வந்து துன்புறுத்துறது, அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் வயதானவர்களை வந்து துன்புறுத்திருப்பது, அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்திருப்பது, வேலையாட்களை வந்து துன்புறுத்துவது, குழந்தைகளை துன்புறுத்துவது, இதன் வழியில வந்து இது ஒரு தோஷம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குரு வீடு இல்லைங்களா? ஸோ இது வந்து குருமார்களுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருப்பது, அதே மாதிரி குழந்தைகளை வந்து துன்புறுத்துறது, குழந்தைகளை வயதானவர்களை வந்து துன்புறுத்துவது, வேலையாட்கள், ஸோ இதன் வழியெல்லாம் வந்து ஒரு பாதிப்பை வந்து நம்ம அடைவது. அதே மாதிரி குழந்தைகளால் வந்து நிறைய பண விரயம் ஏற்படுறது, குழந்தைகளால் மதிப்பு மரியாதை நமக்கு கம்மியாக வருது, அவங்களால ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுது, நாம் சொல்கிற பேச்சு குழந்தைகள் கேட்காமல் போவது. ஸோ இதன் வழி பாதிப்பெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் சரி, அதில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஏற்படும். இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கு தான் என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாதிரி பாதிப்புகளை சந்திச்சு, அதே மாதிரி திதியின் அடிப்படையில் எந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, துவிதியை, ஏகாதசி, சதுர்தசி, துவிதியை, ஏகாதசி, சதுர்தசி, சப்தமி, இந்த திதியில பிறந்தவர்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில யாருக்கு பிறந்தவங்களுக்கு கூடுதலா பாதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோபனம், அசனம், சுபம். சோபனம், அர்சனம், சுபம், இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால் வந்து தான தர்மம் செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால் வந்து தான தர்மம் செய்யலாம், பசுவுக்கு வந்து உதவலாம். வேப்ப எண்ணெய் வந்து தான தர்மம் செய்யலாம். வாழ்வியல் பரிகாரமா நம்ம இது பண்ணிக்கலாம். வேப்பெண்ணெய் தான தர்மம் செய்யலாம், பசுக்களுக்கு உணவு தரலாம், அதே மாதிரி பசு வளர்ப்பவர்கள் கூட உதவலாம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காமேஸ்வரி, காமேஸ்வரன் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவர்களுக்கு செய்யலாம். இதெல்லாம் நம்ம வாழ்வியல் பரிகாரமா செய்யும் பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர கர்ம நட்சத்திரங்களால் வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்மளால வந்து தப்பிச்சுக்க முடியும். கோவில் பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் இல்லையா, சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த பாதிப்பிலிருந்து நம்மளால தற்காத்து கொள்ள முடியும். முக்கியமா அந்த ஆலயத்துக்கு நம்ம என்னைக்கு வழிபாடு செய்யலான்னு தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சனிக்கிழமை போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா கரணத்தின் அடிப்படையில் வந்து
கௌளவ கரணம், சகுனி கரணம், இந்த கரணங்கள் வந்து நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த 3 நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும்போது வந்து போகலாம். விஸ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த நாமயோகங்கள் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது கோர்ட்டு பிரச்சனை, வழக்கு ரொம்ப நாளாக ஜெயிக்க முடியாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருக்கிறது, வேலையாட்களுடைய பிரச்சனை, நல்ல குருமார்கள் அமையாவது, ஸோ இது போன்ற பாதிப்புகள், பொருளாதார பிரச்சனை, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய வலி வேதனை, குழந்தைகளால் நிறைய பண இழப்பு ஏற்படுது, குழந்தைகளால் நிறைய அசிங்கம் அவமானப்படுது, குழந்தைகள் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கல, ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு மொத்தம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் எல்லா ராசியுடைய கர்ம நட்சத்திரங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, என்னென்ன நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக செயல்படுது, அதிலிருந்து பாதிப்பதற்கு நமக்கு நிவர்த்தி செய்வதற்கு வாழ்வில் பரிகாரம் என்ன, கோவில் பரிகாரம் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரொம்ப விவரமாக வந்து ரொம்ப ஒரு தெளிவாக வந்து பார்த்துருக்குறோம். நேயர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் கண்டிப்பாக எல்லாரும் நோட்ஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாம் வேறொரு அடுத்த ப்ரோக்ராமில் நிச்சயமாக வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆயிலியம் ராமமூர்த்தி.